வாங்க மதுரை முனியம்மா வடக்கடைக்கு வந்த அனைவரும் வருக. வந்து என்ன சாப்பிட்றீ? அப்பம் சாப்பிட்றீங்களா? சமோசா சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? அப்போத்தான் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போத்தான் இன்றைக்கி வீடியோ வந்து யாருக்காகண்டா மிஸ்ஸஸ் புருஷோத்தம்மன் அப்படின்றவங்க வந்து எனக்கு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்டா பிஎஸ்சி படிச்சிருக்காங்களா என்னமோ ஒரு படிப்பு எழுதியிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கமாண்டை வாசித்து பார்த்துட்டு இப்போ 2-3 நாள் ஆச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் படிச்சிருக்கேன், படித்ததுக்கு ஏற்றாப்புல வேலை பார்க்கலாமா? இந்த வேலை எனக்கு பார்த்து அனுபவம் இல்லை. இந்த வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. இந்த வேலையை பார்த்தோம்னா கௌரவ குறைச்சலாக இருக்குமோன்னு நினப்பு இருக்குக்கா அப்படின்னு கமாண்டு பண்ணியிருந்தாங்க. ஏங்க, கௌரவம் எதில் இருக்குது? அதாவது நம்மளுக்கு அறிமுகமே இல்லாத ஆள்கிட்ட பொருட்களை வாங்குறதோ, பணங்களை அவங்ககிட்ட இருக்கிற உதவிகளை வாங்குறதோ, பணங்களை பெறுறதோ, அதுதாங்க பெரிய கௌரவ குறைச்சல். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் தெரியாத வேலையாக இருந்தாலும் நம்ம சொந்த தொழில் இதை பார்க்குறப்ப வந்து எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. நான் அந்த கடையை ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வடை வண்டியை தள்ளிக்கிட்டு வரையிலன்னு நான் யோசிப்பேன். எல்லா ஆம்பளையிலும் என்னையே பார்க்குற மாதிரியே இருக்கும். ஐயோ, அந்த பிள்ளைக்கு புருஷன் குடிகாரனாக இருப்பானோ, புருஷன் இருக்குமா இல்லையா, எதுக்கு இந்த பொம்பளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வடை ஓடுது அப்படின்னு நம்மளை எல்லோரும் யோசிப்பாங்களே. நம்ம சொந்த பந்தம்லாம் வந்து என்ன இப்படி எந்நேரமாக வந்து வடை போட்டு தள்ளு வண்டியில் போட்டு ரோட்டில் நிற்கிது அப்படின்னு பேசுவாங்களே அப்படின்லாம் எனக்கு உங்களை மாதிரி மனசில் வருத்தம் இருந்துச்சு. பார்த்துக்கங்க, இந்த வார்த்தையில் சந்தைக்குள்ளே போய் உள்ளக்க கடை ஓடுறதுக்கே பயப்பட்டேன். எல்லோரும் நம்மளை என்னமோ சொல்லிடுவாங்களோ என்னமோண்டு ஒரு ஓரமாக நின்று அப்படியே நான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்துங்க, வியாபாரத்தில் மனுஷங்க ரோட்டில் போகிற மனுஷங்க வந்து நம்மளுடைய பொருள் பிடிக்குதுன்னு வாங்குறப்ப அதில் இருக்கிற சந்தோஷம் எல்லா அசிங்கத்தையும் மூடி மறைச்சிருமுங்க. ஏன்னு கேளுங்களேன், நம்ம போகிற மக்கள் வந்து நம்மளுடைய கடையை விரும்பி இன்றைக்கி போடுவாங்களா இன்றைக்கி போடலையா அப்படின்னு பார்த்து நம்ம கடையை தேடி நான் இங்கேருந்து வரேக்கா உங்கள் சமோசா நல்லா இருக்குக்கா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கடை விட்றாங்க, அந்த சமோசாவில் நிறைய கூட்டெலாம் வைக்கிறாங்க, ஆனால் உங்கள் டேஸ்ட் இல்லைக்கா, ரொம்ப திடமாக இருக்குது, ஆனால் உங்கள் இது பார்த்துக்குங்க நல்லா பூரி மாதிரியே இருக்குது, பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுதுங்க, இந்த கடையில் விற்கிற சமோசா தான் வேணும்னு என் மையெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமோசா முடிஞ்சு வச்சுன்னா ஐயோ என் பையட்ட சொல்ல முடியாதே, சமோசா இல்லைடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டானக்கா அப்படின்டுவாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கங்க, நம்மளுடைய பொருட்களை விரும்பி வாங்குறப்ப அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கஷ்டங்கள்லாம் பறந்து போயிருங்க. பணத்துக்காக என்னென்னமோ விலை பார்த்துக்கிட்டுறாங்க. இங்கே இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, மிஸ்ஸஸ் புருஷோத்தம்மன் உங்கள் பேர் மட்டும் எனக்கு தெரியல, உங்கள் வீட்டுக்கார் வேறு பதிஞ்ச அளவுக்கு உங்கள் பேர் எனக்கு பதியலை. பணத்துக்காக பொம்பளையை பார்க்குறீல்ல ஆன்லைனில் எந்தெந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு எந்தெந்த மாதிரி காட்டிக்கிட்டு இப்படி வா அப்படி வா, வாட்ஸ்அப் வந்து நம்புடு காசு, அது வந்து நம்புடு காசு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நம்ம என்ன வேலை பார்க்குறத மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டோ கூனி குறுகி முகத்தை தொங்கப்பட்டு போகிறதுக்கு வேலையில்லை. அப்படியான பொம்பளையை கூட தைரியமாக ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னங்க உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம சொந்த தொழில் யாரும் நம்மளை ஏண்டு கேட்க முடியாது. என்னப்பா என்ன வேலைக்கு லேட்டாக வந்தால் என்ன இன்றைக்கி லீவு ஓட்ட எதுவுமே கேட்க முடியாது. நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா 4 நாளைக்கு சேர்த்தாப்புல லீவ் எடுத்து கூட வயசான வீட்டில் படுத்து தூங்கலாம். நம்மளுக்கு நல்ல உடம்புக்கு இருந்துச்சுன்னா கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைக்கலாம். அப்படி நம்ம இஷ்டம்ல, இதில் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் பார்த்துக்கங்க, நம்ம தொழில் மாதிரி ஆகாது. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனவர் ஒரு சின்ன வயரை கட் பண்ணி அவங்க மிஷினு ரிப்பேருக்கு தான் மாட்டியிருந்திருக்காரு. ஆனால் அந்த முதலாளி என்கிட்ட கேட்காம எங்கள் விட்டு வயரை எதுக்கு நீ கட் பண்ணேன்னு சத்தம் போட்டாராம். அதை அப்போ கேட்டுட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு வந்து இங்கே வந்து சொன்னார். அது மாதிரி அடுத்தவங்களுக்கு வேலைக்கு போயில ஒருத்தவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லையில் நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும். அதே இது நம்ம வேலைண்டா நம்மளுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா? ஆம்பளை அவருக்கே அவ்வளோ சங்கட்டமாக இருக்குண்டா, பொம்பளை நம்மளுக்குலாம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வேலை பார்த்துக்கிறீங்களே, என்ன வேலை பார்க்குற, போமா இப்போ இதை போய் பாருமா அப்படின்றீங்களே, எனக்குலாம் உண்மையிலே கோபம் இருக்காதுங்க. அதுக்கு நம்மளுக்குலாம் வேலை பார்க்குறதுக்கு ஒத்து வராது. நம்ம வேலையா நம்ம யாரையும் எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி வேலைன்ட்டு தனிப்பட்டு போனோம்னா கொஞ்சம் ரொம்ப நிறைய கஷ்டம் இருக்குங்க பொம்பளைகளுக்கு. ஆனால் தொழில்ன்றப்ப நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இங்கே வராது. பார்த்துக்குங்க, நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம தொழில் ஓடிச்சுன்னா நல்ல லாபம், ஓடலைன்னாலும் ஓடணும், கடவுள் கஷ்டம் குறை விடாது. அதாவது நஷ்டத்துக்கு வியாபாரம் ஆகாது, நின்று. அதனால் பார்த்துக்கங்க, நீங்கள் வந்து தாராளமாக வியாபாரம் பார்க்கலாம். அவங்க ஏரியாவுக்கு ஏற்றாப்புல கடையை போடுங்க. என்ன கடை போடலாம்னு, வடை தான் போடணும்னு இல்லை, இட்லி கடை போடலாம், மாவு அரைச்சி விற்கலாம், நிறைய வியாபாரம் என்னமோ உங்கள் யோசனை. பணியார கடை போடலாம், பணியாரம் சுட தெரிஞ்சுன்னா பணியாரம்லாம் இப்போ வந்து அருவ பொருளாகி போச்சு. பணியாரம்லாம் யார் வீட்டில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறது? நல்லபடியாக சுட்டிங்கன்னா நல்லா ஓடும். நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து
என்ன கடை வேணாலும் போடுங்க, போட்டு நல்லபடியாக வியாபாரத்தை பாருங்கள். என்னுடைய உழைப்பு உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். இப்படித்தான் நான் வடையை போட்டுக்கிட்டு இருக்கேன் பற்றிலாம், குட்டி குட்டி வடை. மக்களுக்கு எது விருப்பமோ அதை போடணும். கடை ஆரம்பித்த உடனே வந்து நின்றுவா பார்த்துக்கோங்க, எனக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னக்கா இம்பிட்டு லேட்டாகி போச்சுண்டு, வேட்டாகி போச்சுக்கா என்ன பண்ணுறது, வேலை வெட்டிலாம் பார்த்துட்டு பிள்ளை வெட்டிலாம் பார்த்துட்டு வர லேட்டாகி போச்சு அப்படின்ட்டு அவசரமாக ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி தொழில் நடந்துக்கிட்டு இருக்குண்டு இதை பார்த்து நீங்கள் தொழில் தொடங்க நினைக்கிறேன். நீங்கள் வந்து மனசு வருத்தப்படக்கூடாது. அசிங்கமாயிரும், நம்ம சொந்தக்காரர்களுக்கு வந்து பெருமை இல்லாமல் போயிடும், நம்மளை இதாக நினச்சிருவாங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம பிழைக்கிறோம், இதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கிறணும். மற்றவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது. எப்படி இருந்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், அதுதான் சொந்த வந்தான். ஆனால் நம்மளுக்கு கஷ்டம்னா 10 ரூபா காசு கொடுத்து உதவாது, தள்ளி நின்று போய் இது பண்ணிக்கிறோம். அதனால வந்து இது பண்ணக்கூடாது. நான் ஆரம்பிக்கல என்னை கிண்டல் பண்ணாரவங்களா, என் நாத்தனாவில் இருந்து எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. அப்படி ஒரு கிண்டல். அப்புறம் நல்ல வியாபாரம் ஓடணும், எட்டி நின்று பார்த்துட்டு இந்த சூரிய வம்சம் படத்தில் மாதிரி எட்டி நின்று பார்த்துட்டு ஆஹா நம்மளும் ஆரம்பிப்போம்ட்டு அப்புறம் என் நாத்தனாரெலாம் இது என்னது பானிபூரி கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. என்னை பார்த்து பானிபூரி கடை ஓட்டு அப்படி வியாபாரம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த வியாபாரத்தை எடுத்து செலுத்தணும்ல. எடுத்து வேலை பார்க்குறதுல நம்மளுக்கு துணிவு இருந்துச்சுன்னா நம்ம வாட்டுக்கு பார்க்கலாம். வேலை பார்க்குறவங்க சோம்பேறியா என்னத்தை 4 நாளைக்கு போட்டோம் போ என்னது அப்படி இருக்கக்கூடாது. வியாபாரம் ஓடாட்டால் கூட போட்டு நின்று என்னைக்காவது கடவுள் நம்மளுக்கு கண் திறக்கும்னு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு படி இழக்கும். யார் சோப்புக்குள்ளே நம்ம காசு இருக்கோ அவங்களெலாம் நம்மகிட்ட வந்து நீட்டிட்டு போயிடுவாங்க. பயப்படக்கூடாது. இன்றைக்கி ஓடலை அப்படின்ட்டு ஒரு நாள் யோசனை பண்ணி ஓடலைன்னு இருந்துடக்கூடாது. தினமும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு கட்டத்தில் கடவுள் நம்மளுக்கு நல்ல வழி காட்டும். அப்படித்தான் நான்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்கெல்லாம் பானிபூரி ஓட்டு ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாரிச்சுருந்தா பார்த்துங்க என் நாத்தனார்லாம். அப்புறம் பார்த்துக்கோங்க அவங்க பல விஷயங்களுக்காக நிப்பாட்டிட்டாங்க. அவங்க எதுக்கு நிப்பாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி நிப்பாட்டாமல் நான் வந்து எந்த வேலையும் பார்ப்பேன் பார்த்துங்க. அதாவது உழைக்கிறதுக்கு வந்து அசிங்கம்ன்றதே சொல்லவே கூடாதுக்கா. அப்படி ஒரு நினைப்பே வரக்கூடாது. படித்தவன் நல்ல படிப்புக்கு தகுந்த வேலை பார்க்கணும்னா இந்த உலகத்தில் யாருமே வேலையே கிடைக்காது தெரியுமா. உலகத்தில் எல்லாருமே எல்லா படிப்பும் படிச்சிடுறாங்களே, ஆம்பளை பொம்பளை அம்பிட்டு பேர். படிப்பு அதிகரித்து விட்டது, ஆனால் வேலை இல்லை. வேலைக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும்னா அம்புட்டு பேர் பட்டதாரிகளும் வேலை இல்லாமத்தே இருக்கணும். அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க படிச்சிருக்கோம் இதெல்லாம் பார்க்குறது எப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க. படிப்புக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம உழைப்பு நம்ம உடல்நிலையை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஒத்துழைக்குமோ அது மாதிரி பார்த்து பாருங்கக்கா. நீங்கள் கமாண்ட் பண்ணியிருந்த உடனே எனக்கு சங்கட்டமாகத்தே இருந்துச்சு. எனக்கு பாவம் போட்டு படிச்சிருக்காங்க, இதை போடுவோமா என்னென்னு யோசனையில் இருக்காளே, நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுவோம்ண்டு. கடையில் வியாபாரம் ஆகிறப்ப உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் பார்த்துக்குங்க. அப்புறமா உங்களுக்கு இந்த அசிங்கமாக இருக்குது, இந்த அவங்க பார்க்குறதுலாம் இருக்காது. வாங்குகிற மக்கள் ஊரம் சொந்தக்காரவங்க மாதிரி ஆயிடுவாங்க. என்னக்கா என்ன கடை உடலையா, ஒரு நாள் லீவ் ஓட்டோம்னா என்னக்கா உடலைன்னு ஊரே கேட்கும் பார்த்துக்குங்க. ஊருக்கு போயிட்டோமுங்க, திருவிழாவுக்கு போயிட்டோமுங்க, உடம்பு முடியலைங்க அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படி சொந்தமாக ஆயிடுவாங்க. எல்லா மனுஷங்களாம் நல்லபடியாக 4 பேருக்கு தெரிகிற முகம் தெரிஞ்சிருமோ, உலகத்துக்கு நம்ம முகம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துருமோ அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது கோய். நம்ம முகத்தை வெளியே தைரியமாக வந்து காட்டி தைரியமாக எதையும் துணிஞ்சு செய்கிறப்ப தான் பெண்களோட என்னது அந்த சுதந்திரம் கிடச்சதே உண்மைண்டு நம்ம நிரூபித்து காட்டுறமாக்கோம். அதனால நல்லபடியாக போடுங்க. ஒரு அக்காலாம் எங்கள் வடைய கடைக்கு ரெகுலராக வாங்குவாங்க. அவங்க வந்து பார்த்துக்குங்க நல்ல வசதியானவங்க, காரில் வந்தே வாங்குவாங்க. நல்ல ஜவுளி கடை வச்சுருக்காங்க பார்த்துங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் திருப்பவனம் தாண்டி வரைக்கும் நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை போய் வடை சாப்பிட்டு வருவோம்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் காரில் அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போய் சாப்பிடுவோம்ட்டு போனோம். அங்கே போய் வடையை கட்டிய சொல்லி சாப்பிட்டோம் முதல்ல, அப்புறமா பார்சலை வாங்குவோம்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா வடை உங்கள் வடை மாதிரி அங்கே டேஸ்ட் இல்லை. அதனால் நான் இப்போ எங்கேயுமே வடை சாப்பிட்றதுல பார்த்துங்க முடிஞ்சு. எனக்கு தேவைப்பட்டால் நான் வீட்டிலே பச்சி போடுவேன், இல்லைன்னா உங்கள் கடை தான் அப்படின்ட்டு என்கிட்ட 250 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்க பார்த்துக்குங்க. அவங்க அந்த குடும்பத்துக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. தினமும் வந்துடுவார் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பொருளை வந்து அப்படி பாராட்டி வாங்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதில் கிடைக்கும்? நம்ம செய்கிற பொருளை பாராட்டில் கிடைக்கிறதுல எதுவுமே இல்லை. இப்போ நான் போடுற வீடியோக்கெல்லாம் ஏக்கா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, நல்லா இருக்குது, இங்கே பேசுகிறது கூட மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு நீங்களாம் சொல்கிறப்ப எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே சந்தோஷம் தான் பார்த்துக்குங்க வியாபாரத்துலையும். நல்லா இருக்குக்கா உங்கள் படை அப்படின்னு எல்லாரும் சொல்லி வாங்குறப்ப வருமுக்கா. அதனால் கவலைப்படாமல் போடுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஏரியா எப்படி ஏரியான்னு பார்த்து குழிப்பணியாரம் கூட ஊற்றி விற்கலாம். அதெல்லாம் இப்போ வந்து அருவ பொருளாக போச்சு. நான்லாம் வந்து பார்க்க முடியல, இல்லைன்னா போட்டுருவேன். என்னை எல்லா வேலையும் இழுத்துக்கிட்டு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஏண்டாங்களுங்க நம்மளுக்கு உடம்பு முடியணும்ல. அதனால தான் வந்து நான் இதோட நிப்பாட்டிக்கிறது ஒரு வியாபாரத்தோட. இல்லாட்டா பானிபூரியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். அங்கிட்டு ரசத்தை அள்ளி கொடுக்குறதுக்கு முடியலை. அதில் ஒரு ஆள் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ரொம்ப இழுவாக இருக்குது, ரொம்ப வேலையும் அதிகரிக்குதுன்றதுக்காகத்தான். அதனால் நல்லபடியாக போடுங்க. வியாபாரம் நல்லா இருந்துச்சுண்டா ரோட்டு கடையிலாம் பார்க்க மாட்டாங்க.
நல்லா வாங்கி டேஸ்ட் இப்போ நினைக்கிறவங்க வந்து எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நிறைய மில்லுகளில் ஸ்பின்னிங் மில்லுக்கு ஓனராக இருப்பாங்க. அவங்க கூட அவங்க மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு பூரா வடை வாங்கிட்டு போகிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி வாங்கிட்டு போவாக்கா, நல்லபடியாக இருக்கும். நல்லபடியாக பாருங்கள் மிஸ்ஸஸ் புருஷோத்தம்மன். உங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் எடுத்து உங்களை நினச்சிக்கிட்டேன். இப்படி சொல்லிட்டாங்களே, படிச்சிருக்கேன் நானும் இந்த வேலையை பார்க்கலாமான்ட்டு. படித்தவங்க படிக்காதவங்கலாம் கிடையாது. புத்திசாலியாக நம்ம இருந்தோமா நம்ம புழைச்சிடலாம் அந்த உலகத்தில். லைக் பண்ணுங்கள் மக்கள் எல்லோரும். நான்